எனக்கு வந்து உங்களோட மியூசிக் பிடிக்கும், ஆக்டிங் பிடிக்கும், இதெல்லாமே பிடிக்கும். தம்பிக்கு வந்து உங்களோட மோட்டிவேஷன் மட்டும் தான் பிடிக்கும். நாங்கெல்லாம் உங்க இத படத்தை தேடி தேடி பார்ப்போம், பாட்டை தேடி தேடி கேட்கறோம்னா தம்பி என்ன பண்ணுவோம் அப்படின்னா உங்களோட மோட்டிவேஷன் டயலாக் இருக்கு பாத்தீங்களா, அது தேடி 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 சார். டெய்லி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சுட்டே இருப்பேன். ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்பாங்க, என்னடா இவ்வளவு வெறித்தனமா இருக்க, அவர் பேசினாலே உள்ள ஃபுல்லா குருதி ஃபுல்லா ஓடுது எல்லாமே. அதனால அப்படி ஒரு மோட்டிவேஷனால ஆள் நீங்க. இப்ப தம்பி என்ன பண்ணிட்டாரு, காலைல பல்லு வளர்க்கும் போது நாக்க கடிச்சுக்கிட்டாரு. அதுக்கு ஒரு மோட்டிவேஷன் நீங்க கொடுத்தீங்க. நாக்க கடிச்ச பையனுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை ஆச்சுல, பேசாம அப்படி சொல்லாத, வேற மாதிரி இருக்கு. நீ பேசவே வேணாண்டா, நீ அப்படியே இருந்துக்க. பல்லு விளக்கும் போது இப்படி கடிச்சுக்கிட்டாரு, நாக்க கடிச்சு போதும்டா. பல்லு விளக்கும் போது நாக்க கடிச்சுக்கிட்டாரு சார். இப்ப எப்படி பல்லு விளக்கணும்ன்றத நீங்க மோட்டிவேஷனா சொல்ல போறீங்க. கையால வரைக்கிறீங்கப்பா. ஒரு காலத்துல வேப்ப குச்சி தான், இப்பதான் வந்து பிரஷ் எல்லாம் வரைக்கிட்டு. ஆமா சார், அது மாதிரி கையால வரைக்க வேண்டியதானே. கையை கடிச்சுப்பா சார். அப்புறம் இப்ப என்ன சார் பண்ணலாம்? ஆடு மாடு. ஒரு காலத்துல மனிதர்களே பல்லு விளக்குனாங்களா? பள்ளி விளக்காம தான் இருந்தாங்க. அதனால சார் இதுக்கு என்ன அட்வைஸ் சொல்றாங்க? ஒரு விளக்குதானப்பா, மனசுல ஒரு விளக்கு. நம்ம ட்ரெஸ் போட்டு போகணும். இப்பதான் வரீங்க வந்திருக்கு. அப்படியே மனசுல விளக்குதான் தம்பி, கொஞ்ச நேரம் பல்லு விளக்கா பாருங்க. இது மாதிரி உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் எல்லாம் இருக்கோ அந்த டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணக்கூடிய திரைப்படம் எதுன்னா, ஆனாலும் அந்த முதுகுல ஒட்டி இருந்தா மாசம் அது விட மாட்டேன்றாரு. இப்ப நீங்க 1 2 3 நீங்கன்னா இங்க ஒரு மேஜிக் நடக்கும். 1 2 3 டக்கீலா ஆல்மோஸ்ட் லைட்டா புரியுது நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா. நீங்க கண்ணை மூடி இருக்கும் போது நீங்க ஒன்னு டச் பண்ணுவீங்க. இது நீங்க கண்ணை திறந்தே சொல்லலாம் சார். உதாரணத்துக்கு நான் டச் பண்ணிடுவேன், ஓகேவா? ஆமா சார். இது என்னோட ஆளு. உங்களோட ஆளா? ஆமா, ஐ மீன் அப்படியே இது உங்களோட ஆளு, நம்ம ஆளு. நீங்க தெரியாத தரமா அதுல கைய வச்சிட்டீங்கன்னா ஆளு சண்டைக்கு வருவாரு. இப்ப இது என்னோட ஆளு, தெரியாத தரமா நீங்க கை வச்சிட்டீங்கன்னா போச்சு. நீங்க சொல்றதை நான் செய்யணும், அவ்வளவுதான் சார். ஆனா பரவாயில்ல சார், உங்களுக்கு 3 நாள் எனக்கு 3 நாள். 6. ஆமா, 6க்கு 3 பிரிச்சு போ. இல்ல நானே 6மா ஒண்ணு வச்சுக்கோங்க. 6மா ஒண்ணு வச்சுக்கோங்கப்பா. வந்ததுக்கா உங்களுக்கு ஒண்ணு. ஓகே சார். ஏதாவது தொடங்கண்ணே. கண்ணு கட்டி நாயப்புறம் தொட முடியும். அவங்க தான் சார், நீங்க தான் சார் சொல்லணும். குழப்பி விட்டீங்க சார், ஆளு சொல்லி. தொட்டாச்சு. 4வதா? எங்க இருந்து 4வது எனக்கு தெரியாது சார். ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லுங்க சார், வேற ஆள் போங்க சார். சரி, நீங்க போடுங்க சார். இப்ப என்ன இது கான்செப்ட் புரியலையே. என் ஆளு தொட்டாச்சு. எப்படி வச்சுக்கிறேன்? இப்ப என்ன மேட்டர் சொல்லுங்க. இப்ப நீங்க தொடங்க சார். நான் தொட்டுறேன். இப்ப நீங்க எடுங்க சார். இப்ப எடுத்து என்ன செய்யணும்? இப்ப என்னன்னா, நீங்க ஒரு ஆளை தொட்டீங்க, அவர் ஒரு ஆளை தொட்டாரு. நீங்க யார தொட்டீங்க அவருக்கு தெரியாது, அவர் தொட்டது உங்களுக்கு தெரியாது. ஆனா மக்களுக்கு 2 பேருமே தெரியும். அநியா நடந்துச்சா? இல்ல அநியா இப்ப நடக்காது, கொஞ்சம் லேட்டா தான் நடக்கும். இப்ப அவர் ஆள் யாரும் நான் சொல்லணுமா? இல்ல சார். இப்ப நீங்க தொட்டது எதுன்னு எனக்கு தெரியாது. அது பேசக்கூடாது. ஐயோ, முதல்ல இந்த ஆளுல இருந்து வெளில வருவோம், அப்பதான் நமக்கு புரியும் யாரு யார தொட்டான்றது. நீங்க தொட்ட கிளாஸ் இருக்குல்ல சார், அத இப்ப நான் தெரியாம எடுத்து நான் குடிச்சிட்டேன்னா நீங்க எனக்கு டேர் கொடுக்கணும். நீங்க சொல்லி ஐயோ, நீங்க தொட்டது உங்களுக்கு தானே தெரியும், எனக்கு தெரியாது. நான் தெரியாம அதை எடுத்து குடிச்சிட்டேன்னு வைங்க, நீங்க யாழ் மேலே கை வைக்கிறியா, உனக்கு இதான்டா டேர் அப்படி நீங்க சொல்லணும். இப்ப அதே மாதிரியே நான் என்னடா யாழ் மேல கை வச்சீங்கன்னா நீங்க என்ன அப்படின்னு சொல்லுவோம். இப்ப தொட்டோம், ஆளுக்கு ஒரு ஆள் தொட்டாச்சு. இப்ப என்ன செய்யணும்? இப்ப அவ்வளவுதான். இப்ப ஃபர்ஸ்ட் நான் ஒண்ணு எடுக்க போவேன், அது உங்க ஆளா இருந்துச்சுன்னா நான் க்ளோஸ், இல்லைன்னா நான் சேஃப். ஆனா டம்ளர்னு சொல்லும் போது வலிக்கிறப்பா. அந்த ஆளு சொன்ன உடனே அந்த ஆளை நாங்க சொல்லல சார். அது இல்லாம பரவாயில்ல, இந்த லாஸ்ட் எங்க ஆளு, உங்க ஆளு தான் 4. இப்ப அப்படியே எடுத்துறாங்க உள்ள பாருங்க உங்க ஆளை. இது உங்க ஆளே இல்லப்பா, யாரு வந்து சேஃபா இருக்காங்க. இப்ப நீங்க நான் ஒண்ணு தொட்டுருப்போம்ல சார். இவருக்கு சொல்லி சொல்லி கொஞ்சத்துல நானே கன்ஃபியூஸ் ஆகி நானே
ஆனாலுமே அவரால் அவரே குடிச்சதுனால தண்டனை. என்ன சார் போங்க இருக்கு இது சார் ஆளாவே இருந்தாலும் பர்மிஷன் இல்லாம திறக்காது. பர்மிஷன் யாரு என்கிட்ட தான் சொல்லுவாங்க. அதே எப்படி உங்கள்ட்ட சொன்னாங்க? பேசுறாங்க வாட்ஸ்அப்ல. உங்க மொட்டை மாடியில எந்த அளவுக்கு பனிஷ்மெண்ட் ஹெவியா இருக்கும் ஆக்சுவலா சொன்னா நம்ப மாட்டீங்க சார். ஃபுல்லா சட்டையெல்லாம் வந்து தண்டாலாம் இருக்கு. என்ன போய் விளக்கமா தான் அடிப்பேன். அப்பெல்லாம் பண்ணவே இல்லையே. வந்து தண்டால் எடுத்துருக்கோம், தலையில நின்றுருக்கோம் லுங்கி கட்டிட்டு. இந்த மாதிரி இதெல்லாம் லுங்கி தான் கீழே விழுந்துரும். பாக்குறவங்களுக்கு பனிஷ்மெண்ட் சார். அப்படியா? இவங்களை நீங்க எந்த கோலத்தை பார்க்க ஆசைப்படுறீங்க? எந்த கோலம் சார்? யாருமே அவுட்டு காட்டுன்னு சொல்லவே இல்ல. என்ன எந்த கோலத்தெல்லாம் கேக்குறீங்க? அப்படி யாருமே சொல்லி எப்படி உங்க அண்ணனை எப்படி பாக்கணும்பா சொல்லுங்க. என்ன எப்படி பாக்கணும்? என்னடா எப்படி பாக்கணுமா? சும்மா சின்னதா சின்ன குழந்தை மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட். ஓகேவா? சொல்லுங்க சார். ஆனா செஞ்சிடணும். அது ரெண்டு இருக்கு. ஒரே வாயில ரெண்டே வைக்கணும். ஒரே வாயில ரெண்டே வச்சுக்கணும். சார் எப்படி சார்? முடியும் சுத்தி நினைச்சா முடியும். சாப்பிடுறது நீங்க வாயில க்ளோஸ் அப் காட்டுங்க. ஓகேவா சார்? நீங்களே எடுத்து வைங்க சார். ரெண்டுத்தையும் வாயில வைக்கிறீங்களா சார்? ஒரே டைம்ல கீட்டிங்க கூட ரெண்டே வைக்கணும். ஒரே டைம் ரெண்டுமே வைக்க முடியாது. ஏன் இந்த கேம் நீ நோட்ட வேண்டியதானே? இல்ல பாக்கலாம் வைங்க வைங்க. இல்ல உள்ள ஐயோ வாயில வச்சுக்கணும். வாயில உள்ள வாயில வைக்கிற வரைக்கும் கை ஹெல்ப் யூஸ் பண்ணிக்கலாம். வாயில வச்ச பிறகு அப்படி கையை எடுத்துடணும். ஆமா இது கை ஆனா கொஞ்சம் கம்மியா இருக்குல்ல பனிஷ்மெண்ட். ஆமா ஆமா சார். இந்த காலாத்தை விட்டு மூக்குள்ளே சாப்பிடுறது முக்கியமான டவுட் சொல்லுங்க. நமக்கு முதல்ல ஒதுக்கப்பட்ட ஆள் அப்படியே இருக்காங்களா மாறிட்டாங்க? இல்ல இப்போ காலத்துக்கு ஏத்த மாதிரி ஆளை மாத்திட்டே இருக்கலாம். சரி நீங்க மாத்துறீங்களா? நான் தான் குடிச்சு விட்டேன். இப்ப நான் மாத்தி தானே சரி ஓகே. ஓ மாத்துறீங்களா தம்பி? அதெல்லாம் நான் வேற மாதிரி சார். நீங்களும் மாத்தி தான் சார். அப்படியா? நம்ம ஒரு லைஃப்ல ஒரு சேஞ்ச் இருக்கும். ஓகேப்பா. இப்போதைக்கு ஒரு ஆள் இருக்கு. ஆமா அது முடிஞ்சா அடுத்த ஆள். அவ்வளவுதான். அப்படி இல்ல சார். நீங்க இப்ப நானும் மாத்திரம் நீங்களும் மாத்திக்கீங்க. மாத்திக்கலாமா? நான் குடிக்கவே இல்லையேப்பா. நீங்க குடிச்சிட்டீங்க, நான் குடிக்கலையே. அவர் குடிச்சிட்டு தான் மாத்த வரான். இப்ப நீங்க கண்ண முடியுங்க. என்னத்துக்கு அவர் ஆள் அதே வச்சுக்கீங்களா? நீங்க பழைய அவர் வச்சுக்கீங்களா? தொட்டது ஏன் ஆளா ஏன் தெரியும்? இல்ல இல்ல அட போங்கடா. இந்த கேமே வேற. திரும்பவும் என்னைய போறீங்க. போங்கடா போங்க. தம்பி எனக்கு ஒரு ஆள் இருக்காங்க. ஓகேவா? இருக்காங்க. எனக்கு தெளிவா தெரியும். அதாவது தெரியும். இப்ப அவர் தொட்டது யாருன்னு நான் சொல்லணும். அவர் தப்பு ஒருவேளை ஏழு தொட்டிருந்தா பனிஷ்மெண்ட் தரலாம். கரெக்டா? அவர் தொட்டது வந்து ஏழு கிடையாது. இல்ல சார். யாருன்னு நான் சொல்லணும். இல்ல சார் இல்ல சார். நீங்க தொட்டது யாருன்னு நான் சொல்லணும். சார் இருங்க. இப்ப ரொம்ப சிம்பிள். இப்ப நானும் அவனும் உங்களுக்கு ஒரு தடவை விளையாடி காட்டணும். ஓகேவா தம்பி? கண்ணை இப்படி முடிக்க. கண்ணை முடிக்க. ரெடி. இப்ப என்ன நடந்துச்சுன்னா அவரு உங்களால தொடல. ஆனா இவங்க எல்லாம் குழப்புவாங்க. தொட்டா முடிஞ்சது கதை. ஆமா தொட்டா ஆனா நீங்க வந்து அதை கான்பிடென்ட்டா எடுக்கணும். இல்லன்னு சொல்லணும். ஆமா இல்லன்னு சொன்னோம். ஒரு வேளை யாழ நீங்க எடுத்துட்டீங்கன்னா என்ன ஒரு மாரல் சொல்லி தரோம் பாருங்கப்பா. இந்த கேமுக்குள்ளேயே சொசைட்டிக்குள்ள மெசேஜ் தரோம்ப்பா. உண்மையிலேயே இன்னொரு ஆளு தொடாத. அதனால சரி அதாவது ஒரு கேம்ன்ற போர்வையில மொட்டமாடி பார்ட்டியில எல்லாமே மொட்டமாடி பார்ட்டி ஒரு போர்வைக்குள்ள யாரை நீ குடிச்சிட்ட நான் தொட்டுட்டேன் பூரா இதுதான் இருக்கு.